ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது நான் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக வந்து ஒரு மெசேஜை பார்த்தோன்னே எமோஷ்னல் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி பேசுவாங்க. எங்கள் அங்கெல்லாம் வந்து இலவசமாக கல்வி இருக்குது, மருத்துவம்லாம் இருக்குது, சீமான் அண்ணன் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே இருக்குது, அதே இது தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நிறையா பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு அக்கா அனுப்பின மெசேஜ் வந்து உண்மைக்குமே ரொம்ப வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கு அந்த மெசேஜ். அந்த மெசேஜை கூட நான் போடுறேன். எல்லாரும் போட்டு கலாய்ச்சிட்டே இருக்காங்க, ஆனால் ஒரு நாள் தேடுவாங்க, ஆனால் அப்போ அவர் இருக்கணும்ல, அவர் தேடுறப்ப அவர் இருக்கணும்ல அப்படின்னு. இப்போயே மக்கள் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சுட்டு ஆட்சியை கையில் கொடுத்தா ஒரு 10 வருஷம் நம்ம தமிழ்நாட்டையே வேறு மாதிரி மாற்றி வச்சுட்டு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிற காலம் வந்துடும். சரி, அது உண்மைக்குமே மனசு வலிக்குது தான். ஏன்னா இது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே உள்ள ஒரு சுயநலம்னே வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறப்போ நிம்மதியான ஒரு நாட்டில் இருக்கணும்னு இருக்கும்ல. எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும், ஒரு கல்வியும் ஒரு மருத்துவம்லாம் அவங்களுக்கு தரமான கிடச்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லையா. உண்மைக்குமே அது வந்து அந்த மெசேஜ் படிக்கிறப்ப கஷ்டமாக இருந்தது. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. இவர் வந்து அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக அவர் வந்து இதை பேசினார்னா அவர் காசை வாங்கிட்டு அவர் ஈஸியாக கூட்டணி வச்சுட்டு போயிடலாம் இல்லையா. ஆனால் அவர் ஏன் இவ்வளோ நாள் தனியாகவே இருந்து மக்களோட நலத்துக்காக போராட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நிறையா கட்சிகளை பார்க்குறீங்க, கூட்டணி போயிடுறாங்க, அப்படிலாம் போயிடுறாங்களா, இவரையும் போகாமல் இருக்காரு, அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ சொல்கிறீங்க அவர் பெட்டி வாங்கிட்டாரு, அதுக்காக தான் கட்சி வச்சிருக்காருன்னா அவர் கூட்டணி போய் கட்டுக்கட்டாக வாங்கலாமே. அப்படி எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்களே, ஏன் அப்படி போயிடலாமே. அவருக்கு எவ்வளோ வளர்த்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சீமான் நான் ஆட்சி இல்லைன்னா நான் தமிழ்நாட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு அக்கா மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவர் கத்தி கத்தி பேசுகிறாரு எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறப்போ, கத்தி பேசுகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் அதனால பாதிப்பு இருக்கா? இல்லை. ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையே மாறும். அதே புரியவே மாட்டேங்குது. என்னதான் எனக்கு புரியலை. நானும் இப்போ பேசுகிறேன்னா நான் எத்தனை காலம் இங்கே இருக்க போகிறேன்? எதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ நாங்கள் என்டிகே சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம்ல, எங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குது? எதுக்கு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்? மக்களுக்காக தானே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு விழிப்புணர்வு வரணும், ஒரு நாடு சரியான ஒரு நிலையில் மாறணும். டாஸ்மார்க்கை வச்சு தான் வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வச்சுருக்கீங்க? தற்சார்பு பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா தெரியாது? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது.